அனைவருக்கும் வணக்கம். இன்று வெளிநாடு மற்றும் அண்டை மாநில தமிழ் வளர்ச்சி பிரிவின் சார்பாக ஒரு உறுப்பினர் சேர்க்கை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அருமை தம்பி, பாசமிகு தம்பி திருச்சி சூர்யா அவர்கள் கலந்து கொண்டது மிகவும் சந்தோஷம் அடைகிறது. மேலும் திருச்சியை பொறுத்த வரைக்கும் நான் 30 வருஷமா அடிக்கடி வருவேன். திருச்சியில் ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் நான் எப்போ 30 வருஷம் முன்னாடி வந்து பார்த்தனோ அதே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. அது ஏன்னா இது ஒரு முக்கிய மையமாக இருக்கக்கூடிய ஒரு திருச்சி. கோயம்புத்தூர் எந்த அளவுக்கும் எங்கேயோ முன்னேறி போயிடுச்சு, நாகர்கோவில் முன்னேறிடுச்சு, அந்த பக்கம் கன்னியாகுமரி, இந்த பக்கம் சென்னை எல்லாமே முன்னேறிச்சு. ஆனால் இந்த திருச்சி மட்டும் இன்னும் நான் 30 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தது அதே மாதிரி நடந்துட்டு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை. குறிப்பாக இப்பொழுது திமுக அவங்க ஆட்சியில நேரு அண்ணா தான் இப்ப இங்க இருந்துட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்னத்தை இங்க என்ன டெவலப்மெண்ட் இருக்கிறது என்பது எனக்கு தெரியல. இப்போ இந்த தம்பி திருச்சி சூர்யாமான ஆளுகளை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த திருச்சியை புது திருச்சியாக கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு எழுச்சிமிக ஒரு தம்பி, இந்த மாதிரி ஒரு அருமையான உண்மையாக உழைக்கக்கூடிய தம்பி இருந்தால் மட்டுமே இந்த மாவட்டம் முன்னேறும். ஏன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் நேற்று வந்தேன் சூர்யாங்க, நான் இங்க வந்தேன். நான் 30 வருஷமா ஒரு கச்சேரிக்கு வந்திருக்கேங்க. அப்ப எப்படி இருக்கும் அப்படியே தான் இருக்கு. ஆனா கோயம்புத்தூர் எனக்கு வேற மாதிரி இருக்கு. எல்லா ஊரும் வேற மாதிரி இருக்கு. இது திருச்சி மட்டும் ஏன் ஆகல? நீங்க தான் பண்ணணும். உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். நீங்க எம்பியா வரணும், நீங்க எம்எல்ஏவா வரணும். வந்து இந்த திருச்சியை புதுமையாக ஆக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. ஏன்னா திருச்சி என்பது அடையாளம் உங்ககிட்ட தான் இருக்கு. அந்த திருச்சியை புது திருச்சியாக அமைத்து கொடுக்க வேண்டும் என்று நான் திருச்சி சூர்யா கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். மற்றபடி இந்த நிகழ்ச்சி நாங்க எங்களுடைய பிரிவு வெளிநாடு மற்றும் அண்டை மாநில தமிழ் வளர்ச்சி பிரிவோட சார்பாக இங்க நாங்க வந்திருக்கோம். எங்களுக்கு கிடைத்த மாபெரும் ஒரு தலைவர், எங்களுக்கு கிடைத்த மாபெரும் ஒரு வீரர். அதான் படத்துல பார்க்கலாம். நான் நிறைய ஹீரோ, நான் சினிமா வேலை பண்ணதான், நிறைய படத்துக்கு நான் மியூசிக் பண்ணிருக்கேன். அங்க ஹீரோ எல்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் சும்மாங்க அடிப்பான், வெறுப்பான், அதெல்லாம் பண்றான். அதெல்லாம் எடுபடாது, அதெல்லாம் ரீல். ஆனா இங்க ரியலா நமக்கு அடிக்கிறது ஒரே தலைவன், பாஜகவின் ஒரே மாநில தலைவர் அண்ணாமலை வந்துட்டாரு. இதுதான் இன்னைக்கு இருக்கிற புரட்சிகரமான வேலை. ஏதாவது படத்துல நம்ம பார்ப்போம், திருடன் போலீஸ்கார எப்படினாலும் போலீஸ் ஹீரோவா தான் இருப்பாங்க, தும்சம் பண்ணுவாங்க, திருடாங்க. இங்க யாரு ஹீரோ, யாரு திருடங்க நம்ம தெரிஞ்சுட்டோம். இனிமே தும்சம் பண்ற வர நேரம் வந்துருச்சு. இவங்க எல்லாம் அகற்றி ஒரு ஆட்சி செய்யக்கூடிய நல்ல ஒரு அழகான திறமை கொண்ட ஒரு நிர்வாகம் தேவைப்படுது. அதுக்கு இந்த பிஜேபி மட்டுமே முடியும் என்று இன்னொன்னு ஒரு விஷயத்தை நான் இங்க பகிர்ந்துக்கிறேன். நம்ம 50 வருடமாக ஒரே பாலிசி தான் இருக்கோம். ஒன்னு டிஎம்கே இல்ல ஏடிஎம்கே, இல்ல ஏடிஎம்கே இல்ல டிஎம்கே, இட்லி சாம்பார் இட்லி இல்லையே தான் இருந்துட்டு இருக்கோம். அது வேணும். ஆனாலும் ஒரு சின்ன மாற்றம் நமக்கு தேவைப்படுது. மத்திய அரசு ரெண்டு பேருமே குற்றம் சொல்லிட்டு இருப்பாங்க. டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், ரெண்டு பேரும் மத்திய அரசு தரலன்றாங்க. ஆனா இந்த ஒரு வாய்ப்பு மத்திய அரசே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு ஒரு எழுச்சிமிகு தலைவர் கிடைச்சிருக்காரு. அந்த தலைவரை பயன்படுத்தி கொண்டு நம்மளுடைய அனைத்து வாக்குகளையும் எம்பியாக இருக்கட்டும், இல்ல வரக்கூடிய 26 வரக்கூடிய எம்எல்ஏ இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம பிஜேபியோட ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பிரஸ் ரிப்போர்ட் நீங்களா வந்தமைக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப சூர்யா அவர்கள் பேசுவாங்க. எலெக்ஷன் கேட்டு அறிவிக்க போறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடி 4 முறை போயிட்டாரு. இந்த தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தான் மக்கள் சந்தி தமிழ்நாட்டுக்கே வராது. மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் துரோகம் செய்கிறாருன்னு திமுக, அதிமுக எல்லாரும் சொல்றது தப்பு.
இல்லை 4 தடவை வந்ததுக்கு வருத்தப்படாதீங்க. தேர்தலுக்குள்ளார இன்னொரு 6 தடவை வரத்துக்கு இருக்கிறாரு. அதே மாதிரி தேர்தல் சமயத்தில் மட்டும் வரக்கூடிய தலைவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் கிடையாது. நீங்கள் இதற்கு முன்னாடி வந்த அரசாங்க நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து திராவிட மாடல்னு கீழே கோஷம் போட்டப்பெல்லாம் கூட பிரதமர் அவர்கள் நலத்திட்டம் வந்திருக்காரு. இது அரசு முறை பயணமாக பல முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அதெல்லாம் நாளைக்கு மக்கள்கிட்ட பெருசாக போய் சேரல. இது கட்சி ரீதியான நிகழ்ச்சிகளுக்கு இப்போதான் பங்கேற்க ஆரம்பிச்சிருக்காங்க. மாநில தலைவர் அவர்களுடைய செயல்பாடுகளை மீறி கட்சியுடைய நடைபயணம் எண் மக்கள் யாத்திரையுடைய ஈர்ப்பை மீறி மக்களோட ஆதரவு பெருகி இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பிஜேபி சார்ந்த ஒரு முகமாக அண்ணாமலை அவர்கள் மாறி இருக்கிறாருங்கிறப்ப அது பிரம்மாண்டமான. இப்போ நீங்க பல்லடத்துல நடந்த மாநாடுக்கு எப்பயுமே நீங்க எல்லாம் பிரஸ்ல நாளைக்கு உடனே காலிச்சார்கள் இருந்தது அப்படிங்கிறீங்க. நீங்க எல்லா விசிகா மாநாடு பெருசாக பேசப்பட்டது. ஐஜேகே மாநாடுல ஏன் கூட்டம் இல்லை பிஜேபி மாநில தலைவர்கிட்ட கேட்டீங்களே தவிர பிஜேபி மாநாடுல எப்படி கூட்டம் வந்துச்சுன்னு யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. அது மாதிரியான பார்வை இல்லை. இது ஈர்க்கும் சக்தியாக நீங்க மக்கள்கிட்ட பார்வையை திருப்புறதுனால உங்களுக்கு பிரதமர் வர்றது தெரியலே தவிர அவர் எந்த சூழ்நிலையிலுமே பெட்ரோல் டீசல் விலை இப்ப குறைச்சது கூட தேர்தலுக்காக குறைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. நீங்க கேட்கற அதே கேள்வியே சொல்றேன். அப்படி இருந்தால் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களை மட்டுமா குறைச்சாங்க? நீங்க ஓட்டு போடாத தமிழ்நாட்டிலே இங்க மக்களை தேர்ந்தெடுக்காத மாநிலத்திலும் சேர்த்து தானே செய்யறாங்க. ஸோ இதே பார்வை தான் பிரதமருக்கு என்னைக்குமே ஓர வந்தனைங்கிறது ஏற்றத்தாழ்வுங்கிறது கிடையாது. எல்லா மாநிலத்திலும் சமமாக பார்க்கக்கூடிய பிரதமராக தான் அவர். தேர்தல் மற்ற கட்சியெல்லாம் கூட்டணி தொகுதி பங்கெல்லாம் முடிச்சாங்க. பிஜேபி எப்போ முடிப்பாங்க, எப்போ அறிவிப்பாங்க? நீங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் நீங்களும் பத்திரிகையாளர்கள் யோசிச்சு பாருங்க. அதிமுக திமுக எந்த கட்சியுமே இவ்வளவு நாள் கூட்டணி பங்கீடு பேச்சுவார்த்தை எடுத்ததும் கிடையாது. அதே மாதிரி வேட்பாளர் பட்டியல் வராம இருந்ததும் கிடையாது. மற்ற திராவிட கட்சிகளுடைய தாமதத்துக்கு காரணமே இந்த முறை மாபெரும் உண்மையான பிரம்மாண்ட கூட்டணி அப்படிங்கிறத இன்னைக்கு பாஜக உருவாக்கி இருக்கு. இன்னைக்கு பாஜக கிட்டதான் முக்கியமான கட்சிகள் எல்லாருமே வந்து ஈர்க்கிறாங்கிறதுனாலதான் மற்ற கட்சிகள்னால ஒரு தெளிவான நிலைப்பாடை எடுக்க முடியல. எங்க கிட்ட சுமூகமான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. எல்லா பிரம்மாண்ட கட்சிகளும் இன்னைக்கு சிறந்த தலைவராக மீண்டும் பாரத பிரதமர் வரணும்னு விரும்புறாங்க. சிறந்த தலைவராக எடப்பாடி அவர்களை யாரும் தேர்ந்தெடுக்காத பட்சத்தில் அதை போகிறதுக்கு யோசிச்சுட்டு தான் இன்னைக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பின்னாடி இருக்கிறாங்க. பெரிய கட்சிகள் எல்லாருமே எங்ககிட்ட தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா நல்ல ஒரு கூட்டணி பங்கீடு கூடிய விரைவில் இன்று அல்லது நாளை தெரிய வரும். திமுக தலைவரும் கட்சியினுடைய முக்கிய அமைச்சர் எல்லாமே சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டில் பிஜேபி வளரக்கூடாது, உறுதுணையாக ஒன்றிணைந்து பாடுபடுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நாள் முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கூடாதுன்னு சொல்றாங்கிற வார்த்தை வித்தியாசம் பார்த்துக்காங்க. முடியவே முடியாதுங்கிறதுக்கும் கூடாதுன்னா இப்ப நீங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க. இன்னைக்கு கூட திமுக சார்பா தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் சுவரொட்டிகள் ஒட்டியிருக்காங்க. சனாதனத்தை எதிர்ப்பதற்கும் நாளைக்கு வந்து பாசிஸ்ட இது பண்றதுக்கும் ஒரே கொள்கை. இப்ப திமுகவுக்கு செஞ்சதை சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு அவங்க எதுவும் பெருசா செய்யல. நாளைக்கு அவங்க கேட்கறது எல்லாமே பிஜேபியை தவறாக சித்தரிச்சு மக்கள்கிட்ட வேற மாதிரி எங்களைய வந்து நெகட்டிவா ப்ரொமோட் பண்ணி அவங்கள நாளைக்கு நல்லவங்களா காட்டிக்கிட்டு அரசியல்கள் இது கடந்த காலத்துல எடுபட்டிருக்கலாமே தவிர வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக அது எடுபடாது. திமுகவுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பட்ட அடி கண்டிப்பா தேர்தலில் மக்கள் கொடுப்பாங்க. திமுக அரசு வந்து மக்களுக்கு திட்டங்கள் செஞ்சாலும் மத்திய அரசு நிதிகள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இல்ல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பேச்சுக்கள் அவங்க அமைச்சர்கள் எல்லாருமே அவங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அரசாங்கத்துடைய எதிர்த்துறை செயலாளர் உதயச்சந்திரன் அவர்கள் ஒரு தனியார் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறப்ப அந்த மாதிரியான எந்த குறைபாடுகளும் இல்லை, ஒன்றும் இருக்கிறத விட கூடுதலாக நிதி வருதுன்னு அவங்களோட நிதி செயலாளர் பேசின பிறகு திமுகவில் எந்த அமைச்சர்களும் பெருசா அந்த கருத்தை பேசுறதுல அதான் உண்மை. இது வந்து ஏன்பா நீ வேலை பார்க்கல அப்படின்னா நாங்க காசு கொடுக்கல அப்படின்னு நாளைக்கு சொன்னா அது மக்கள்கிட்ட எடுபடும் நினைச்சாங்க. ஆனா அந்த மாதிரியான எந்த விஷயங்களும் இல்லை. பிரதமர் நேற்றுக்கு பேசுற கூட்டத்துல கூட 10 வருஷம் காங்கிரஸ் கூட்டணியில திமுகவுக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன தொகுதிக்கு வந்துச்சோ மாநிலத்துக்கு வந்ததை விட இந்த முறை 10 ஆண்டுகள்ல 8 மடங்கு கூடுதலாக தான் நிதி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதான் பேச பொருளா இருக்குது. அது அண்ணன் சொன்ன மாதிரி தான் 1967 என்ன நடந்துச்சு அப்படின்லாம் பேசினா இப்ப கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரி ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசணும்னு வச்சுக்காங்க. யாருக்கும் புரியாது. 10,000 கோடி இவ்வளவு கொடுத்தோம் அவங்க ரொம்ப திராவிட கட்சிகள் அதை ரொம்ப நாசுதான் சாதாரண எளிமையான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு ஒரு வேற மாதிரி கிமிக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதாவது ₹1 நாங்க கொடுக்குறோம் 21 காசு தான் வருதுன்னு ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி கூட அந்த சப்ஜெக்ட் புரியும். அதை வேற மாதிரி ப்ரமோட் பண்றாங்களே தவிர ஆனா கணக்கு அது கிடையாதுங்கிறத நம்ம எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்க திமுக அரசாங்கத்தை சார்ந்த அதிகாரிகளை அந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் இல்லைன்னு சொல்றதுனாலதான் சொல்றோம். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கலாச்சாரம் தூக்கி இருக்கிற தொடர்ந்து இது வந்து திமுக முக்கிய நிர்வாகிகளாக சம்பந்தப்பட்டது இல்ல. இது தவறான செயல். உண்மையிலே வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது காசு சம்பாதிக்கும் கண்ணோட்டத்தோட மட்டுமே இருப்பாங்க. கடந்த முறைகள் ஒயின் ஷாப் அதிகமானதே தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 2006 இருந்து 2011 திமுக ஆட்சியில தான்.
அது மாதிரி கள்ள சரக்குகள் ஓட ஆரம்பிச்சது, ஓவர் டைம் 10 மணிக்கு மேல ஓட ஆரம்பிச்சது, டூப்ளிகேட் சரக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லயே வந்து உள்ள தமிழ்நாட்டுக்குள்ளார வந்ததுங்கிறது திமுக ஆட்சியில தான். ஸோ இது என்னென்ன வகையில நாளைக்கு மறைமுகமாக பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுல எல்லா வகையிலையும் அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் பணப்புழக்கத்துக்கு அதிகப்படுத்துவதற்கு என்ன வழியோ எல்லாமே செய்வாங்க. அதே மாதிரி இப்போ மணல் கனிம வள திருட்டுகளும் ஆரம்பத்தில் திமுக தான் ஆரம்பிச்சது. இப்படி ஒரு மணல் இருக்கு, இதை எடுத்துட்டு போய் வித்தா காசு வரும்டா, இதை நாளைக்கு அரசாங்கமே எடுத்து செய்ய முடியுங்கிறத கண்டுபிடிச்சதும் அவங்க தாங்கிற மாதிரி இதுவே தவறான விஷயங்கள். அதே மாதிரி தான் நான் சமீபத்தில் கூட சொன்னது, லாட்டரி நிறைய இடங்கள்ல சகஜமா தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு வந்து சாதாரண சாமானிய மக்கள் பாதிக்கக்கூடிய வகையில் இந்த 3 சீட்டு லாட்டரிங்கிறது எல்லா இடத்துலையும் நடக்குது. அதை சம்பந்தப்பட்டு மொத்தமா நடத்துறவர் லாட்டரி மாட்டரி தான் அதை செய்யறாரு. அதை சார்ந்துதான் ஆதவ அர்ஜுன் சொல்லி அவரை வந்து விசிகாவில் துணை பொதுச் செயலாளராக நியமனம் பண்ணி பொது தொகுதிக்கு திருமாவளவன் போட்டியிட்டதுக்கு நான் தான் முதல்ல அவர் பொது தொகுதி கேட்கறதுக்கு முன்னாடியே நான் தான் முதல்ல பிரச்சனை சொன்னதா அவர் பொது தொகுதி கேட்க போறாரு, அவர் இப்படிதான் கேட்க போறாரு. தவறான தொழில் செய்பவர்களை அடையாளப்படுத்தி அரசாங்க பதவிக்கு கொண்டுட்டு வரதுக்காக ஒரு கட்சி முற்படுறீங்க அப்படின்னா அப்போ உங்களோட எண்ணங்கள் என்னங்கிறப்ப மற்றது வேற. நான் வெளிப்படையா சொன்னோம்னா நீங்க ஒரு குடிப்பழக்கம் இருக்கவங்களுக்கோ இல்ல புகை பழக்கம் இருக்கவங்களுக்கோ மீண்டு வரத்துக்கு உண்டான வழிகள் இருக்கு. நிதர்சனமாக மருத்துவர்கள்ட்டே நீங்க கேட்டா கூட சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் உள்ளார போறவங்கள நீங்க எந்த சிச்சுவேஷன்லயுமே அவங்கள திரும்பி ரிவைவ் பண்ண முடியாது. இயல்பு நிலைக்கு கொண்டுட்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்க இதே கமல் இன்னைக்கு அவர் கூட்டணியில இருக்காரு, படத்துல மட்டும் டயலாக் பேசுறாரு, நாளைக்கு இதே பொருட்கள் இந்த இது பெராயின்லாம் அதிகமாயிருச்சு அப்படின்னா நம்மளாம் மீண்டும் குரங்குகளா மாறிடுவோம். அக்கா தம்பி தெரியாது, அம்மா தங்கச்சி தெரியாது, உறவுகள் இல்லாத ஒரு உறவு முறையா போயிடும், அந்த போதை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கொண்டுட்டு போயிருங்கிறப்ப இதை தமிழ்நாடு அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டதுங்கிறத மீறி அபாண்டமான குற்றச்சாட்டுலாம் இல்லை, உண்மையான குற்றச்சாட்டு அரசாங்கத்தின் அனுமதியின்படி அந்தந்த மாவட்டத்தில் யார் யார் செய்யறாங்க அப்படிங்கிறதே நடக்குது. நீங்க இதே நாளைக்கு ஒரு சாதாரண ஒரு ஊழல் வழக்கை ஏமாற்றி விட்டார், ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனி நடத்தினா பாஜக நிர்வாகி பாஜக கட்சியை விட்டு நீக்கினா கூட 2 வருஷத்துக்கு பாஜக நிர்வாகின்னு சொல்லுவீங்க. ஏன் நாளைக்கு சாதிக்கு பாஜக கட்சியில இருந்து எடுத்த அடுத்த ஜாஃபர் சாதிக்கு கட்சியில இருந்து எடுத்த அடுத்த நிமிஷமே உடனே நாளைக்கு ஒரு சேனல்ல கூட திமுக நிர்வாகி முன்னாள் நிர்வாகி கூட பட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அடையாளப்படுத்தி மற்றவர்கள் வேற. நீங்க உங்க குடும்பத்தில் இருக்கவங்க உதயநிதி ஸ்டாலின் ஒரு அமைச்சர், அவருடைய மனைவி ரெஜ்ஜை மூவி ஊர் முழுக்க நீங்க படம் எடுப்பவங்க, உங்க கம்பெனிக்கு படம் எடுக்கிறதுக்கு ஏன் வேற ஒருவரை கூட்டிட்டு வந்து படம் எடுக்கிறீங்க? நான் அதுக்கு உண்டான எவிடன்ஸ் நான் ஏற்கனவே ஒரு இதுல ப்ரொடியூஸ் பண்ண தான் போறேன். ஜாஃபர் சாதிக் அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து கிருத்திகா உதயநிதியோடைய தனிப்பட்ட முறையான அக்கௌண்ட்டுக்கு அந்த மங்கைங்கிற திரைப்படத்துக்கு அவங்க தயாரிப்பாளராக இருக்கிறதுக்கு அதுக்கு உண்டான சம்பளம், அவங்களுக்கு அந்த டைரக்டர் அந்த படத்துக்கு உண்டான சம்பளம்ங்கிறது இவர் தொகையில இருந்து அவங்களுக்கு போயிருக்கு அப்படின்னா அப்ப அவர் என்ன தொழில் செஞ்சாரோ அப்ப அவர் உங்களுக்கு பணம் கொடுக்குறாரு அப்படின்னா நீங்க நான் டைரக்டரா போன எனக்கு அந்த சம்பளம் கொடுக்குறாருங்கிறது வேற. அவர் என்ன தொழில் பண்ணி உங்களுக்கு அந்த காசு கொடுத்தாரு, அப்ப அந்த காசு உங்க வீட்டுக்குள்ளாரையும் புழங்குது இல்லை அப்படிங்கிறப்ப தவறான தொழில் செய்பவரே ஏன்னா உலக தூரம் அவங்க கையில இருக்குது. நாளைக்கு சாதாரண இப்ப என்கிட்ட ஒருத்தர் வந்து பேசுறா, இல்லைங்க அவர் சரியில்லாத தொழில் செய்யறவரா அவர் ரொம்ப நெருக்கமா வச்சுக்காங்க எனக்கே தகவல்கள் சொல்றப்ப நாளைக்கு முதல்வர் குடும்பத்துக்கு சொல்லியிருக்க மாட்டாங்களா? இது எதுக்காக நான் சொல்றேன்னா இது மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. சமீபத்தில் கூட சென்னையில ஒரு பெரிய பப்புல 2 பெரிய தொழிலதிபர்களோட மகன்கள் அடிச்சுக்கிட்டாங்க. வெளிப்படையா சொல்றேன், சக்சேனா அவர்களுடைய மகன் தான் அடிச்சுக்கிட்டாரு. அவர்களுடைய சர்க்கிள்லயே நிறைய அந்த மாதிரியான புழக்கங்கள்ல தமிழ்நாடு முழுக்க அவருடைய ஹேண்ட்லிங்ல நிறைய விஷயங்கள் நடக்குது. இதையும் மீறி திமுகவில் இருக்கக்கூடிய வாரிசுகளாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், இவர்களை சார்ந்த டி நகரில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட ஹோட்டல்ல நட்சத்திர விடுதியில 11வது மாடி முழுக்கவே அவங்க கம்ப்ளீட்டா ஹோல்டு பண்ணி இந்த மாதிரியான ட்ரக்ஸ் பழக்கத்தில் இருக்கவர்கள் மட்டுமே அங்க நாளைக்கு தினசரி அவங்க வசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது எல்லாமே இது ஏன் உங்க புழக்கம் அதிகப்படுத்துறாங்கன்னா இப்ப நீங்க வெளியில அதை விட்டா காசு ஆகுங்க அப்படிங்கிறத மீறி தான் அதுக்கு அடிமையாகும் பட்சத்துலதான் பரவாயில்ல இதை நாளைக்கு 4 பேர் கொடுங்கிற ஒரு விஷயம் வருது. இது மாதிரியான குடும்பத்தில் இருப்பவர்கள் பயன்படுத்துறாங்கிறதா என்னோட ரொம்ப ஸ்ட்ராங்கான அலிகேஷன். இதை சார்ந்து இவர்கள் தொழில் செய்பவர்களை வளர்த்து விடுறாங்க. இது கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டத்தில் பிரதமர் ரொம்ப சென்சிட்டிவா அதை எடுத்து கட்சி திமுகங்கிற ஒரு கட்சியை இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்னு இந்த வார்த்தைக்கு அதை சொல்றாரு அப்படின்னா இது இளைஞர்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கிடும், நாட்டுடைய வளர்ச்சியை அழிச்சிடும். இது நாளைக்கு தனிநபர்கள் தவறான முறையில் சம்பாதிக்கிறதுக்கு உதவலாமே தவிர ஆனா நாளைக்கு இளைஞர்களுடைய வாழ்க்கையும் நாளைக்கு குற்றச்செயல்கள் அதிகமாகவும் இது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். இதை வந்து கஞ்சாதான் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியல, கஞ்சாவெல்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் ஆகிட்டீங்க. இன்னைக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சிகரெட் அடிக்கிறதுக்கு நான் தலைவரோட நடைபயணங்கள் போனப்பே நாளைக்கு நிறைய பெண்கள் வந்து அழுதது அந்த மாதிரி என் பையன் கஞ்சா அடிக்கிறான், போலீஸ்ல போய் சொன்னா கூட ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி கிராமப்புற பகுதிகளில் கூட சகஜமா கிடைக்கிற அளவுக்கு ஈஸியா விட்டுட்டீங்க. இன்னைக்கு சிகரெட் எல்லாம் சும்மா சின்ன பசங்க சாப்பிடாதப்பா, நாங்கெல்லாம் லெஜெண்ட், அதனால நாங்க கஞ்சாதான் அடிப்போங்கிறது ஃபேஷன் ஆயிடுச்சு. அதையும் தட்டி கழிச்சிங்கன்னு பார்த்தா இன்னைக்கு அதை விட ஒரு 4 மடங்கு கொடிய விஷயத்தை கொண்டாந்து கையில இறக்கி விட்டீங்க. இது கண்டிப்பா தமிழ்நாடு அரசு நீங்க நாளைக்கு சொல்ற அதிமுக
பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் மேலேயும் எங்க மாநில தலைவர் மேலேயும் நாளைக்கு டிஃபர்மேஷன் ஃபைல் பண்றீங்க திமுக இருந்து. அதுக்கப்புறமேலே இந்த ஜாஃபர் சாதிக் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் எத்தனை இடத்துல உங்க தமிழ்நாட்டுக்குள்ளார இங்க இத்தனை ஆயிரம் கோடி கைப்பற்றப்பட்டது, அங்க அத்தனை ஆயிரம் கோடி கைப்பற்றப்பட்டதுன்னா அப்ப அது உங்க மாநிலத்துக்குள்ளார தானே இருக்குது. அதெல்லாம் ஏன் இவ்வளவு நாள் தெரியல, இன்னைக்கு மட்டும் ஏன் பிடிக்கிறீங்க? NCB ஆக்ட் நாளைக்கு சிவியரா எடுக்கிறாங்க, இல்லைன்னா சிபிஐக்கு மாத்திரதா இருக்காங்கிறதுனால பிடிக்கிறீங்க. இதை நீங்க முன்கூட்டியே செஞ்சிருக்கணும். உங்களை பத்தி குறை சொல்வாருன்னா நாளைக்கு நீங்க டிஃபர்மேஷன் ஃபைல் பண்றதுக்கு அதை கொஞ்சம் தடுத்து நிறுத்தி இளைஞர்களுக்கு காசு சம்பாதிக்க யாரு வேணாம்னு அதுக்கு 1000 வழி இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறவங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை உங்களுடைய சொந்தங்களாக பார்த்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான தரத்தை உயர்த்தும் வகையில் முதலமைச்சர் நடக்கும். நீங்க இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகள் இருக்கா திருச்சியில? இது வரைக்கும் உண்மையிலேயே கூட்டணி விஷயங்கள் இன்னும் தெளிவாக முடிவு வரல. அதனால எந்த தொகுதிகள் கூட்டணிக்கு போதுங்கிறதும் தெரியல. யாரு எந்தெந்த தொகுதிகளில் பாஜக நேரடியாக களமிறங்க போறாங்கன்னு தெரியல. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் உண்மையிலேயே சொன்னோம்னா மாநில தலைவரே வந்து விருப்பம் இல்லாம தான் இருக்கிறாரு. ஆனா அவர் மேலிடத்துல நாளைக்கு நீங்க நில்லுங்கிற கட்டாயத்தில் படுத்துறாங்கன்னா அவர் நிற்பேங்கிற மாதிரி நம்மளுக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கட்டாயத்திலேயோ இல்லை அறிவிக்கப்படுறாங்க அப்படின்னா நம்ம அதை உண்டான பணிகளை செஞ்சுதான் ஆகும். அதாவது பெட்ரோல் தடுக்க போனவங்க தான் தடுத்தாங்க, போட்டோ எடுக்க போனவங்க வீடியோ எடுக்க போனாங்க. இல்லை இதை வந்து நான் என்னுடைய ட்விட்டர் பதிவுலையுமே நான் பதிவிட்டிருக்கேன். அதாவது ஒரு எல்லை இருக்கணும். ஒரு கட்சியில் நீங்கள் அமைச்சருக்கு சாதகமாக இருக்கிறாரு, எந்நேரமும் அவர் துணையாக இருக்கிறாருன்னா ஒரு அளவுக்கு நீங்கள் வந்து கட்சியிலுமே இன்னும் அவர் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கையை இன்னும் ஸ்டாலின் அவர்கள் மீட்கலாம். அவர் இன்னும் வந்து மாமன்ற உறுப்பினராக இருக்காரே தவிர கட்சியுடைய பதவியை நீக்கி தான் வச்சிருக்காங்க. சமீபத்தில் திருச்சியில் திமுகவில் என்னென்னலாம் பிரச்சனை வந்துச்சுன்னு குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு சர்ச்சைகள் எழுந்துச்சோ அது எல்லாத்துலேயும் இவர் தான் ஏவன். நீங்கள் வந்து எங்கள் அப்பாவோட வீட்டில் தாக்கினப்பையுமே இவர் தான் அதில் ஏவன். கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்துக்குள்ளார வந்து பெண் ஆய்வாளரை தாக்கி அவங்க கை உடஞ்சி GHல அட்மிட் ஆனாங்க. அதுக்கும் நாளைக்கு DGP கூப்பிட்டு FIR போட்டதையும் இவர் தான் ஏவன். காஜாமலை பகுதியில் வங்கி வந்து கையகப்படுத்துறதுக்காக DRO அங்கே நேரடியாக போன களத்தில் போனப்போ அவர் தாக்கப்பட்டு அதுக்கும் கைது நடவடிக்கை இல்லைன்னு எல்லா DROவும் சேர்ந்து போராட்டம் 30 நாள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துறப்ப கூட கலெக்டர் வந்து காஜாமலை விஜயை கைது பண்ணாமல் இருந்ததும் நேருடைய தூண்டுதல தான் அவர் தான் அந்த கேஸ்லேயும் ஏவனா இருந்தார். இதுக்கு முன்னாடியே மாமன்ற உறுப்பினர் மாமன்ற கூட்டத்திலேயே மேயரை வந்து ஆபாச வார்த்தைகளில் பேசி அந்த வீடியோக்களும் வெளியில் வந்துச்சு. இதை சார்ந்து நான் ஒரு வீடியோ கூட பதிவிட்டிருந்தேன். மாநகராட்சி அலுவலகத்துக்குள்ளாரே போய் மாநகராட்சி ஊழியர்களை அவருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கலன்னு சொல்லி கொலை மிரட்டல் கொடுக்குறாரு. அவரை நான் எப்படினாலும் நீ வெளியில தானே வருவா, வா உன்னை நான் வெட்டிடுறேன் காரோட வச்சுனா அவர் கேட்குறாரு, நீ அடிச்சாலும் என்னை கொன்னாலும் இதில் என்ன பிரயோஜனம் இருக்குன்னா என் கோபம் அடையும், என் கோபம் ஆதங்கம் அடையும், நாளைக்கு பரவாயில்ல எனக்கு கொடுக்காதவனா நான் வெட்டிட்டேங்கிற சந்தோஷம் எனக்கு வரும், நீ கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டேன் எல்லாம் வரவால வெட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி பேசுற அளவுக்கு அதுக்கு அப்பாற்பட்டும் அரசு அதிகாரிகளை மிரட்டுறாங்கன்னு சொல்லி காவல்துறை எந்த நடவடிக்கையும் மறுக்கல. நேரம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ டிஜிட்டல் மீடியா சோசியல் மீடியா அதிகமானதுனால விஷயங்கள் எங்கேயும் மூடி மறைக்க முடியாம வெளியில் வருது. என்னதான் வெளியில் வந்தாலும் தனக்கு ஆதரவாக இருப்பவர்களை ஸ்டாலினே எடுத்தாலும் நான் வந்து அவங்களை பாதுகாப்பேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இவர் மீண்டும் மீண்டும் செய்யறப்ப இது மக்களுக்கு அதிகாரிகளுக்கு எல்லாமே நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஒன்னு போலீஸ் அட்டாக்கு, ஒன்னு MP அட்டாக்கு, MP வீட்டில் அடிக்கிறீங்க, இன்னொரு ஸ்டேஷன் வரப்போ போலீஸ் அடிக்கிறீங்க, இன்னொரு பக்கத்து பேங்க் ரெக்கவரிக்கு போற DRO அடிக்கிறீங்க, இன்னொரு பக்கத்து மாநகராட்சி அலுவலரை உள்ள அதிகாரிகளே மிரட்டுறீங்க. இது எல்லாமே அரசாங்க அதிகாரிகள். நீங்க அரசாங்க அதிகாரியை வெளிப்படையா அவ்வளவு தூரம் மிரட்டுறீங்க, அடிக்கிறீங்க, உதைக்கிறீங்கன்னா சாமானிய மக்கள் நீங்க வந்து தன்னுடைய தொகுதிக்கு வந்து மேயர் வந்து நிதி ஒதுக்க மாட்டேங்கிறாரு அதுக்காக தீ ஊற்றி வைப்பேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் காஜாமலை விஜய் நல்லவர் கிடையாது. அவர் என்ன அப்படின்னா அவருடைய கான்ட்ராக்ட் அவருக்கு ஒதுக்கப்படலை. அவருடைய அதாவது இது ஏற்கனவே திருவள்ளூர்ல ஒரு திமுக கவுன்சிலரை இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காஜாமலை விஜயும் இடைநீக்கம் பண்ணணும். அவருடைய மனைவி பேர்ல சிடோ கிரெடார்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் கம்பெனி ஒன்று நடத்துறாங்க. அது சட்ட விதிக்கு உட்பட்டது. மாமன்ற உறுப்பினர்களுடைய குடும்பத்தில் உறவினர்கள் யாரும் கான்ட்ராக்டரா இருக்கக்கூடாது, மாமன்ற கான்ட்ராக்ட் இருக்கக்கூடாது. நீங்க கவுன்சிலரா இருக்கீங்கன்னா உங்களுடைய மனைவி இருக்கக்கூடாது, இல்ல நாளைக்கு அவங்க மனைவி இருக்காங்கன்னா ஒரு வீட்டுக்கார இருக்கக்கூடாதுங்கிறது சட்டம். ஆனா இவரு தனிப்பட்ட முறையில அவர் மனைவி பேர்ல பல கான்ட்ராக்டுகள் தொடர்ச்சியா எடுக்கிறாரு. எந்த கான்ட்ராக்டும் தரமா செய்யறது இல்லை. நிறைய கான்ட்ராக்டுகள்ல பிரச்சனைகள் உருவாகுது. இவருக்கு வேணும்னா எல்லா கான்ட்ராக்டும் இவர் எதிர்பார்க்கிறார பெரிய தொகையில் வரதில்லாம தனக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. அது கொடுக்காத பட்சத்தில் மேயரை கட்டாயப்படுத்தி அவரை மிரட்டி செய்ய வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலையா தான் இந்த பெட்ரோல் ஊத்திட்டது. நான் அதுல கூட பார்த்தேன், ஊத்திக்கிறவன் தீப்பெட்டியோட நான் சாதாரண கூட பார்த்திருக்கேன். கலெக்டர் ஆபீஸ்ல போறப்ப கூட ஒரு சாதாரண விவசாயியை யாரோ ஊத்திட்டா கூட பக்கத்துல தீப்பெட்டி வச்சிருப்பான், பாக்கெட்லயே வச்சிருப்பான். இவங்க 2 கையிலையும் பாட்டில் தான் வச்சிருக்காங்களே தவிர ஊத்திட்டு அவனே தொடச்சுக்கலாம். எவ்வளவு பக்கத்துல கடுப்புல இடுப்புல நம்ம மேல பத்த வச்சிட போறாங்கிற பயம் இருக்கிற மாதிரி அது ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க. மேயருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து
மக்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க அதிகார துஷ்பிரயோகங்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது. அதிகாரிகளை தாக்குறதெல்லாம் நாளைக்கு அரசாங்கம் வேடிக்கை பார்க்குறது, சம்பந்தப்பட்டவங்க மேல நடவடிக்காம இருக்கிறது ரொம்ப தவறான விஷயம். கண்டிப்பாக மாநகராட்சி ஆணையரோ இல்ல மேயரோ ராஜமலை விஜயை தகுதி நீக்கம் செய்யணும். இதுகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்.